Good morning, students. Today we are going to see the types of indicating instruments. So, what are the various types of indicating instruments? First one is the moving iron instrument, and second one is the moving coil instrument. Third one is the electrothermic instrument. Fourth one is the electrostatic instrument. Fifth one is the induction instruments, and last one is the rectifier type instruments. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்னென்ன பேசிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணும்பொழுது 6 டைப்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட், செகண்ட் வந்து மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட், தேர்ட் வந்து எலக்ட்ரோதெர்மிக், ஃபோர்த் எலக்ட்ரோஸ்டாட்டிக், நெக்ஸ்ட் இண்டக்ஷன், அண்ட் லாஸ்ட் இஸ் த ரெக்டிஃபை டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்ப்போம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதோட எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இது என்ன, இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த flow of alternating voltage and current with the help of moving iron. either voltage அல்ல கரண்ட்டை வந்து with the help of moving iron வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் என்னது மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் ப்ரிசைஸ் அண்ட் லோ ப்ரைஸ்ட் அண்ட் ரக்ட். அதாவது ரொம்ப ப்ரிசைஸாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணும், ப்ரைஸும் கம்மி, அதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம லேபில் மெஷர் பண்ணுற வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் இதெல்லாமே எது பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, சில அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் எல்லாமே மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னொரு டைப் என்னென்னா பார்த்திங்கன்னா, இதிலே மூவிங் காயில். இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுன்னா, போத் டிசி அண்ட் ஏசி குவான்டிட்டி ரெண்டுமே மெஷர்மெண்ட் பண்ணும் இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஓகேவா? ஸோ மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எய்தர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணும். எதை வச்சுன்னா, ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் மூவிங் அயனு. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து மோர் ப்ரிசைஸாக இருக்கும், ப்ரைஸும் கம்மி, குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பேசிக் பிரின்சிபல், இதோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, when iron piece is brought near the magnet, it gets attracted towards the magnet. So you know, well, suppose if you are bringing a iron piece towards the magnet, means it will get attracted by the magnet. That principle is followed here. உங்களுக்கே தெரியும், ஒரு அயன் பீஸை நம்ம மேக்னெட்டை கொண்டு வரோம்னா அது வந்து என்ன பண்ணும், மேக்னெட் அட்ராக்ட் பண்ணிக்கும். அந்த பிரின்சிபலில் தான் இந்த எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. So this movement of soft iron piece is used to measure the current or voltage which produces the magnetic field. இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா, சாஃப்ட் அயன் பீஸ் அட்ராக்டட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் மெஷர் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மேக்னெட்யூட் ஆஃப் கரண்ட் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் அயன் பீஸ். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி அயன் பீஸும் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்னது எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், அயன் பீஸை வந்து நம்ம மேக்னெட்டை கொண்டு போனால் அது வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அயன் பீஸை வச்சு தான் நம்ம வந்து we are going to measure the current or voltage produced by the magnetic field. So the strength of magnetic field வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, magnitude of current, அதை பொறுத்து தான் magnitude of current இருக்கும். அது force of attraction of iron பீஸும் நமக்கு இருக்கும். ஸோ the two types of moving iron instruments. என்ன டைப்ஸ் ஆஃப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் டைப், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் டைப். அட்ராக்ஷன் டைப்னால் ஒரே ஒரு மேக்னெட் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். ரிப்பல்ஷன் டைப்னால் 2 மேக்னெட் வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே நம்ம என்ன பார்ப்போம்னா அட்ராக்ஷன் டைப் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிப்பல்ஷன் டைப் என்ன பேசிக்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே,
ஸோ என்னென்ன இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிக்கலி என்ன டைப்பாக இருந்தாலும் எதர் இட் மே பி ஆஃப் அட்ராக்ஷன் டைப் ஆர் ரிப்பல்ஷன் டைப் என்னென்ன பேசிக் அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் காம்பவுண்ட்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் எலிமெண்ட் என்னது சாஃப்ட் அயான் பீஸ் தான். இது வந்து எதர் இட் மே பி வேனாக இருக்கலாம், ராடாக இருக்கலாம், அல்ல பிளேட்டாக இருக்கலாம். இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஈஸியாக மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகி நமக்கு தேவையான குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுது. இன்னொன்று ஸ்டேஷ்னரியாக இருக்கிறது என்ன பண்ணும், இட் ஜென்ரேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் எக்ஸைட்டட் பை த வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த coil. So it magnetizes the moving element. Based on the strength of magnetic field, the current flow either increases or decreases. நெக்ஸ்ட் அடுத்த காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆர் வெயிட். ஸோ இது ஸ்ப்ரிங் ஆர் வெயிட் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ்டு டு ப்ரொவைட் த கண்ட்ரோல் டார்க். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம்பிங் டிவைஸ். ஸோ இது டேம்பிங் டிவைஸ்னால் என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏர் சேம்பரு, மூவிங் வெயின், ஸ்பிண்டில். இது எதுக்கு யூஸ் ஆகுது, இட் ஜென்ரேட்ஸ் த டேம்பிங் டார்க். ஸோ லாஸ்ட் நமக்கு இந்த இதில் என்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாயிண்டர். The aluminum pointer it is used to indicate the movement produced by the deflecting torque over a graduated scale. ஸோ இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் நார்மலாக மேக்னெட்டிக் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூவிங் எலிமெண்ட், அடுத்தது என்னது ஸ்டேஷ்னரி எலிமெண்ட். மூவிங் எலிமெண்ட்னால் இதில் வந்து சாஃப்ட் அயன் பீஸ் இருக்கும், இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணும், இட் ப்ரொவைட்ஸ் த கண்ட்ரோல் டார்க்கு. டேம்பிங் டிவைஸ் வந்து என்ன இருக்கும், ஏர் சேம்பர் இருக்கும், மூவிங் வெயின் இருக்கும், ஸ்பிண்டில் இருக்கும், இட் ப்ரொடியூசஸ் த டேம்பிங் டார்க்கு. லாஸ்ட்டாக என்ன காம்பவுண்ட் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அலுமினியம் pointer. So aluminum pointer it indicate the movement produced over the graduated scale. So next the moving iron instrument ஓட torque equation என்னன்னு பார்ப்போம். நம்ம டார்க் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம எடுத்துக்கிற அசியூம் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லெட் ஐ பி த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில். நம்ம நார்மலாக கரண்ட்னாலே ஐன்னு எடுத்துப்போம். எல் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல் என்னென்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், தீட்டானா என்னென்னா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இதெல்லாமே நம்ம அசியூம் பண்ணிக்கிறது. ஐனா கரண்ட், எல்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், தீட்டானா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஸோ இனிஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த காயில் இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இனிஷியலாக மேக்னெட்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குமோ அதை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அந்த எனர்ஜியை இனிஷியல் எனர்ஜினால அதை நம்ம இஐன்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஈனா எனர்ஜி, ஐனா இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half LI ஸ்கொயர். அதாவது half எல்னா இண்டக்டன்ஸ், கரண்ட்டுன்னா ஐ. ஸோ இனிஷியல் நம்ம அள்ளி பார்த்துருக்கோம், எனர்ஜிக்கு நம்ம வந்து நம்ம ஃபார்ம் சொல்லுவோம் half MV ஸ்கொயர்னு சொல்லுவோம். அது ஸோ நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் எனர்ஜி EI இஸ் ஈக்குவல் டு half LI ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டி தீட்டானா இன்க்ரிமெண்ட் இந்த டிஃப்ளெக்ஷன், தீட்டான்னு இருக்கலாம் இன்க்ரிமெண்ட் இந்த டிஃப்ளெக்ஷன், டீனா டிஃப்ளெக்டிங் டார்க், டிஐனா இன்க்ரிமெண்ட் இன் கரண்ட், டிஎல்னா சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸ். ஸோ தீட்டானா டிஃப்ளெக்ஷன், டி தீட்டானா இன்க்ரிமெண்ட் இன் டிஃப்ளெக்ஷன், ஐனா கரண்ட், டிஐனா இன்க்ரிமெண்ட் இன் கரண்ட், டிஎல்னா சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக என்ன எனர்ஜி இருக்குன்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் ஒர்க். ஸோ நம்ம என்ன டிஃப்ளெக்ஷன் காட்டியிருக்கோ ஒர்க், த மெக்கானிக்கல் ஒர்க் டன் டியூ டு த டிஃப்ளெக்ஷன், என்ன டிஃப்ளெக்ஷன் காமிச்சிருக்கோ அதுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுகிறோன்னா WM மெக்கானிக்கல், ஓகேவா, ஒர்க் டன், அதனால் டபிள்யூன்னு இண்டிகேட் பண்ணுறோம். மெக்கானிக்கல் ஒர்க் டன்னால் TD இன்ட்டு டி தீட்டா. இதில் TDனா என்ன, டிஃப்ளெக்டிங் டார்க், டி தீட்டானா என்ன, டிஃப்ளெக்டிங் ஆங்கிள். ஸோ எவ்வளோ ஒர்க் ஆகிருக்குன்னா அதோட டார்க்கு இன்ட்டு அதோட ஆங்கிள், அவ்வளோ ஒர்க் டன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இனிஷியலாக என்ன எனர்ஜின்னு பார்த்துட்டோம், எவ்வளோ ஒர்க் டன் ஆகிருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபைனல் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா EF இஸ் ஈக்குவல் டு half L ப்ளஸ் DL இன்ட்டு I ப்ளஸ் DI த ஹோல் ஸ்கொயர். அதாவது ஃபைனல் எனர்ஜி எதை பொறுத்து இருக்குன்னா அதோட இண்டக்டன்ஸ், அதோட இன்க்ரிமெண்ட் இன் இண்டக்டன்ஸ், கரண்ட், அதோட இன்க்ரிமெண்ட் இன் கரண்ட்டு. ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த காயில் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஸோ அதெல்லாம் நம்ம நார்மலாக இப்போ ஒரு எனர்ஜி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஃபைனலாக நம்மள்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருந்தது,
அது மைனஸ் இனிஷியலாக இந்த எனர்ஜி அதுதான் நமக்கு கெயின்டு எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன எனர்ஜி ஸ்டோர்டு வந்து என்ன சொல்கிறோம், ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஸோ ஃபைனல் எனர்ஜி நம்ம என்ன பார்த்துருக்கோம், தேர்ட் ஈக்குவேஷனாக பார்த்துருக்கோம். இனிஷியல் எனர்ஜி என்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக பார்த்துருக்கோம். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டோர்டு எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஸ்டோர்டு எனர்ஜி D is equal to half into L plus DL into I plus DI the whole square minus 1 by 2 LI square. ஸோ அகெயின் இந்த ஃபர்தராக எக்ஸ்பென்ஷனை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், A plus B whole square அந்த இதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் எலிமினேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா DE is equal to LIDI plus half I square DL. ஓகே, இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸை எலிமினேட் பண்ணால் நமக்கு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்கும். அகைன் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷன் டிஇலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுக்கிறோம். எடுத்து நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், EMF இன்டியூஸ்ட் இன் த காயில் டியூ டு த சேஞ்ச் இன் கரண்ட். ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் L and I with respect to time. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் Lன்னா இண்டக்டன்ஸ், Iனா கரண்ட். ஸோ யூஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் inductance and current with respect to time, you will get the EMF induced in the coil. So E is equal to I into dl by dt plus L into di by dt. So this is the expression for EMF induced in the coil. So first நம்ம வந்து கரண்ட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இண்டக்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணுறோம், இண்டக்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இண்டக்டன்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு கரண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளைட் பை த சோர்ஸ், அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் எடுக்கிறோம், EIDT. ஈனா EMF இன்டியூஸ்ட், ஐனா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில், ஃபைனல் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் வந்து ஸோ இந்த அபவ் ஈக்குவேஷனில் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஈயோட எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ES is equal to I square DL plus LI into DI. So final electrical energy supplied by the source in ES is equal to stored energy நால எனர்ஜியை Eன்னு இண்டிகேட் பண்ணுறோம், S வந்து stored. ஸோ ஸ்டோர்டு எனர்ஜி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, I square DL plus LI into DI. நெக்ஸ்ட் எப்படி ஃபர்தராக ஸ்டெப் அவுட் பண்ணுறோன்னா அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நமக்கு தெரியும் என்ன, சப்ளை எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளைட் பை த சோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு மெக்கானிக்கல் ஒர்க். இந்த ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கிது, மெக்கானிக்கல் டிஃப்ளெக்ஷன் தான் கிடைக்கிது. ஸோ அதுக்கு ப்ரொபோஷனல் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு டிஃப்ளெக்டிங் டார்க் நமக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ ES is equal to DE plus WM. DE என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, WMனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெக்கானிக்கல் ஒர்க்கம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டிஃப்ளெக்டிங் டார்க்கு கிடைக்கிது. டிஃப்ளெக்டிங் டார்க் தான் நம்ம என்னென்னு இண்டிகேட் பண்ணுறோம், TD அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். TD is equal to half I square DL by d theta. ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் த இண்டக்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன இப்போ இந்த டெரிவேஷனில் பார்த்துருக்கோம், இனிஷியல் எனர்ஜி பார்த்தோம், இனிஷியல் எனர்ஜி ஒர்க் டன் என்னன்னு பார்த்தோம், ஃபைனல் எனர்ஜி பார்த்தோம். ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு இதுக்கு ப்ரொபோஷ்னல், ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜிக்கு ப்ரொபோஷ்னல். அகைன் நம்ம என்ன பண்ணோம், EMF இன்டியூஸ்ட் என்னென்னு டிரைவ் பண்ணோம். அந்த EMF இன்டியூஸ் ஆக நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஸ்டோர்டு எனர்ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸ்டோர்டு எனர்ஜி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் ES is equal to DE plus WM. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், டிஃப்ளெக்டிங் டார்க் என்னென்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா கண்ட்ரோலிங் டார்க்.
ஃபஸ்ட்டு டிஃப்ளைட்டிங் டார்க் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்னா கண்ட்ரோலிங் டார்க். த கண்ட்ரோலிங் டார்க் ப்ரொவைடட் பை த ஸ்ப்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு ப்ரொபோஷனலுக்கு பார்த்தீங்கன்னா கேஎஸ் இன்டூ தீட்டா. ஸோ கேஎஸ்னால் என்னென்னா